ஒன்று சிவகார்த்திகேயன் நான் சொன்னார் என்கிட்ட, மெரினா டைம்லேயே என்கிட்ட சொன்னார், நீங்கள் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க? ஆனால் நான் வந்து ஆக்டர் ஆகணும்னு. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மெமிக்கிரியை கம்மி பண்ணிக்கங்க, ஆமாம் அது உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னா. அப்போ நான் புறம்போக்கு படம் பண்ணும் போதே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். புது வாய்ஸஸ்லாம் எடுக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட்டாக அந்த டைமில் எடுத்து விஜய் சேதுபதி தான் எடுத்தது. அதுக்கப்புறம் நான் இப்போ சும்மா கலவைக்கில் எப்பயாவது பேசுறதெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று, இப்போ இவர் ஆகட்டும், இந்த லோகேஷ் கனகராஜன் பிரதர் வாய்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் சும்மா அப்படியே போகிற போக்கில் அது அந்த மாடுலேஷன் எடுக்கும்போது வந்துடும் நமக்கு. இல்லைன்னா ஆமாம், இப்போ ரெண்டும் ஒன்று தான். இப்போ காளிவங்கிட்ட எப்படி இருக்கு, ஏரியாவில் அப்புறம் அப்படி இந்த பேசுகிறேன், அதுக்கப்புறம் லெவலே மாறிடுச்சுண்ணே, கால்ச்சி நல்லா ஆங்கரிங்லாம் பண்ணுறாப்புல, அடுத்து என்ன கூப்பிடுங்க, இந்த மாதிரி இருக்குண்ணா. இதே தான் லொகேஷன் கைதி மாநகரம் படம் பண்ணும்போது பயங்கரமாக ஸ்கிரிப்டுக்காக நிறைய நாங்கள் ஒர்க் பண்ணோம். பட் டெஃபினட்டாக வந்து அது நல்லாவே ஒர்க் ஆச்சு. அந்த கைதி மாநகரம் சொன்னால் மட்டும் தான் அந்த வாய்ஸ் வரும், அதுக்கப்புறம் வேற வாய்ஸ் எடுக்கும். அதனால பேசு அது சும்மா அந்த கரகரன்னு லைட்டாக இருக்கிறத வச்சு எடுத்துக்கிறது தான். நான் வந்து விலாயத் புத்தாவோட ஆஃப்டர் பார்ட்டியில் கூட நான் வந்து மெமிக்ரி பண்ணேன். அதனால வரைக்கும் என்கிட்ட பேசாத ஆட்கள்லாம் வந்து பேசினாங்க. ஆக்சுவலாக சூப்பர் அடி போல என்ன டேலண்ட் சார் இருக்கீங்க, என்ன கமல்ஹாசன் அப்படி இருக்கு கமல்ஹாசன் அப்படின்னு சொல்லி யார் யாரோ இப்போ ஈவன் ப்ரொடியூசர் முத கொண்டு வந்து ஹக் பண்ணி, நான் டிவியில் பார்த்துருக்கு இதை விட அடிபொலி சூப்பர் சார் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால ஒரு ஈஸி கனெக்டிங் ஃபேக்டராக இருக்கும் மிமிக்ரி.